முல்லைத்தீவு முள்ளிவளி பகுதியில் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்வதற்கு முன்னர் போலீசார் நிலத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை கேப்பாப்புலவு பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்வதற்காக போலீசார் நேற்று மாலை சென்றுள்ளனர். இதன்போது பிடியாணையை காண்பிக்குமாறு குறித்த நபர் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் போலீசார் 2 தடவைகள் நிலத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ததாக கைது செய்யப்பட்டவரின் உறவினர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் வினவிய போது பகிரங்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த ஒருவரே கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். இதன்போது வாக்குவாதம் ஏற்பட்ட போதிலும் துப்பாக்கி பிரயோகம் இடம்பெறவில்லை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்டவருக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்ட போது அங்கிருந்த ஒருவர் அதனை கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்துள்ளார். අපේ උසාවිලට ආවා. සරියෝ මේ ස්වාමිනී 55යි දණ්ඩ. මේ ප්‍රොක්ටර් කතා කරන්නේ. ඒත් ඩේට් எடுத்தது. කවද අනිත් එක 6:30. சரியா? அப்ப இவர் சொல்றாங்க பொரண்ட் இருக்குன்னு. இப்போ பொரண்ட காட்டுங்கன்னு நான் சொன்னது. ආජෝ කරන්නයි මලත් නමෝට ගහන්න මේ ආවේ අවුරුදු 20 මේකලට අපි රිවෝල්වර් එකලා තියන්නේ ඔබ පිස්ටල් අරගෙන අර කයනවා කියලා මට ගහන්න ආවා ඉදල ෂූට් இது இவர் ஷூட் இவருக்கு ஷூட் මම ගහන්න නෝනේ අපිට මට අපිට බලමු මුට කුඩෙන්න තියෙනවා අයියා එකකින් ගුටි ගන්න ආ අනක ෂූට් වනේ සත්තසරි මම කොලක් මේ හොරන්ටම ගෙනියන්න ඕනේ අර මාරෙන් ඉන්න கொஞ்சம் நேක කරමු දෙක ආ ගිහිල්ලා වයස මාත්‍ර කතා කරා එනවා සර් මට ගමන්නේ මම යන්න විදිහ ඉංග අයියේ සර් ඉංග ෂූට් ඉංග අන්න දෙන්න ඉංග අන්න දෙන්න ඔය නිල්ලනේ ரெண்டு ரவுண்ட்ஸ் அடிச்சா சார் கால் கடிக்கிறாரு ஆகில வயசு மாத்திர கேன அவரே அனுப்புறீங்க நீங்க பாட சொல்லுங்க போலீஸ் ஸ்டேஷன் அபிதா வார்த்தை எனது மகன் ரிஜீவன் என்பவர் தற்காலிக குடியிருப்பான கேப்பாப்புலவு மாதிரி கிராமத்தில் தனது வீட்டில் இருக்கும் வேளையில் முள்ளியவளை போலீசாரினால் பிடியாணை என்று கூறப்பட்டு இங்கே எனது மகனும் 2 போலீசாருமாய் கருத்து முரண்பாடு நடந்து கொண்டிருந்த போது போலீசாரினால் துப்பாக்கியால் சுடப்பட்டு எனது மகனுக்கு அதிர்ஷ்டவசமாய் அந்த சூடு படவில்லை. 3 தரம் துப்பாக்கியால் ரவுண்ட்ஸ் அடித்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா இன்று பிற்பகல் கேப்பாப்புலவு பகுதிக்கு சென்றிருந்தார். அவரை பிடியாணை அற்ற முறையிலே இங்கு பிடிக்க வந்த பொழுது அவர்கள் தான் அந்த பிடியாணையை காட்டும் சந்தர்ப்பத்திலேயே நான் உங்களுடன் வருவேன் என்று வாக்குவாதப்பட்ட பொழுது அவருக்கு காலுக்கு கீழ் சுட்டிருக்கிறார்கள். அந்த பிடிக்க வந்த போலீசார் சுட்டிருக்கிறார்கள். பிடியாணை இல்லாத போலீஸ் வந்தது மட்டுமல்ல, அவரை சுட்டு பிடித்ததற்குரிய காரணம் என்ன? இது சம்பந்தமாக இது ஒரு மனித நேயமற்ற ஒரு செயலாக இருக்கின்றது. சட்டத்தின் முன் இது கொண்டு வரப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது.